ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா அரோரா வந்து திவ்யாவை கலாய்க்கிறாங்க. திவ்யாவை அதை கூட அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா இன்றைக்கி கோர்ட்டில் நடந்துச்சு செம்ம டாஸ்க்கு. அதில் வந்துட்டு அமித் அவர்கள் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. பாயிண்ட்ஸ் வச்சு பேசினார். ஆனால் இங்கே வந்து பாயிண்ட்டே இல்லை. அவங்க பார்த்த விஷயங்களை ஆஸ் எ கண்டஸ்டண்ட்டாக பேசி 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 கடைசியில் மொக்கையாக போய் எல்லோரும் டென்ஷன் ஆகி, பிக் பாஸும் டென்ஷன் ஆகி, கடைசியில் வந்துட்டு அந்த தீர்ப்பை நீங்கள் உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள், அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மக்கள் சொல்லிட்டு சொல்லி மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி முடிச்சு விட்டார். சரிங்களா? ஆனால் அந்த தீர்ப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி திவ்யா பண்ண வேலைகள் இருக்குது பாருங்கப்பா, இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து ஆந்திர பிரதேசம் எங்கேயா இருக்குது, ரொம்ப தூரமாக எங்கே இருக்கோ, எந்த மாநிலம் இருக்கோ அங்கே போயிட்டாங்க. இழுத்து ஜவ்வு மிட்டாயமாக இழுத்துன்னு போகிறாங்க. அது அவங்க டீமுக்கு பிடிக்கலன்றதை இப்போ ஒரு விஷயமா அரோரா வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரோரா வந்து கானவனத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா கானவனத்துக்கு வந்துட்டு அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை நானே சொன்னால் கூட வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். எங்கே நம்ம பேசுகிறதுனால அது வந்து கேமரா மூலமாக வெளியே போய் மக்கள் பார்த்து தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவார். அவரால் கிரிட்டிசிசம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு திவ்யாவை பற்றி சொல்கிறாங்க. திவ்யா நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப இழுத்தமாக இருக்குன்னு சொன்னேன்னு அதை அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. இல்லைப்பா, இப்போ நீ ஒரு மாதிரி சொல்லுவேன், ரியானா ஒரு மாதிரி சொல்லுவேன், நான் ஒரு மாதிரி சொல்லுவேன். இப்போது ஒரு ரசத்தை வைக்கிறோன்னா ரசத்தை எல்லோரும் ஒரே மாதிரி வைக்க முடியாதுல்ல அப்படின்றாங்க. கரெக்டு. இப்போ இவங்க சொன்னவொடனே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. கரெக்டு. அப்போ வினோத் மட்டும் அக்செப்ட் பண்ணலான்னா நீங்கள் கலாய்க்கிறீங்க. நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா அதே மாதிரி வினோத்தை அக்செப்ட் பண்ண மாட்டார். இப்போ வினோத் பண்ணுறது தப்புனா நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. அப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன் ஜட்ஜாக இருக்கும்போது எல்லாருமே கலாய்ச்சாங்கன்னு இதுதான். என்னென்னா ஜட்ஜாக இருக்கவங்க வந்துட்டு அங்கே சொல்கிற விஷயங்களை கேட்கணும், கேட்டு உள்வாங்கி பேசணும். ஆனால் இவங்க கேட்காமே வந்துட்டு நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இப்படி பேசும்போது தான் பிரச்சனை. அதை தான் வந்து அரோரா சொல்கிறாங்க. அரோரா சொல்கிறதுக்கும் வந்து திரும்ப வந்துட்டு இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி பேச முடியுமா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், நீ வெளிப்படுத்த விதம் டக்குன்னு சொல்லுவேன், நான் வெளிப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாரு, நான் வந்து கணிக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாம் பார்த்தேன், பிக் பாஸ் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, வெளியே போய் பேசிக்கிங்கன்னாரு. நான் வெளியே வந்து யார்கிட்ட பேசினேன்னா வெறும் கணிக்கிட்ட மட்டும் தான் பேசினேன், அந்த மாதிரி தான் நான் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சம்மந்தம் யோசிக்கிறேன். அப்புறமா தான் யோசித்தேன், ஆமாம் இவங்க எப்பயுமே வந்துட்டு கேள்விக்கு எங்கே வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, இப்படி போய் அங்கே வந்துட்டு அப்படி வருவாங்க. அப்போ இதை மட்டும் ஒழுங்காக சொல்லியிருக்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா உண்மையிலேயே வந்துட்டு ரத்தின சுருக்கமாக சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜவ்வு மட்டும் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரோரா அவ்வளோ சீக்கிரத்தை திவ்யாவை சொல்ல மாட்டாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.